கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நண்பர் சுவிசேஷ மீட்டிங் போகும்போது அங்கே ஒரே பாட்டும் மெசேஜி ஜெபங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு குட்டி சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறது, பாட்டு பாடுறது, மற்றவங்களுக்காக, பிறருக்காக, யார் யாரோ தெரியாத நபர்களுக்காக, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற, கைகோர்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள், நல்ல மெசேஜ், நம்மளை ஊக்குவிக்கிற ஒரு நல்ல மெசேஜுகள், செய்திகளை உலைக்கார் மூலமாக கேட்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறதே, இன்னும் அங்கேயே இருந்துட மாட்டோமா, இந்த மீட்டிங்கே எப்போவும் நடக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். ஆனால் அதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது எனக்கு அது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அதுவும் டேடி நேருக்கு நேர் பார்த்து நாம் அவரை துதிக்கிறது, அவர் செய்த நன்மைகள்லாம் எவ்வளோ இல்லையா? அதையெல்லாம் சொல்லி துதிக்கிறதுலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். சிலவங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்குங்க அப்படின்றாங்க. நிச்சயமாக போர் அடிக்காது. நாம் இந்த பூமியில் இந்த மாம்சம் சரீரத்தோட இரத்தத்தோடு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது சோர்வு, பலவீனம், அது நல்லாவே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே நம்மளுக்கு புது சரீரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அது மட்டும் இல்லை, அதுவே நடக்காது. அங்கே புசிப்பு இருக்குது, எத்தனை வித கனி மரங்கள் இருக்குது, அப்புறமேட்டு ஆளுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொன்று இளைப்பாறுவர்கள், சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சி மட்டுமே காணப்படும். அதனால் நீங்கள் இப்படி இருக்குமே, இப்படியே தொடர்ந்து துதிக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தரை துதிக்கிறதுக்கு 1000 நாவு இருந்தால் கூட போதாதுங்க. அந்த அளவுக்கு டேடி ரொம்ப அன்பானவர், நம்மளை நேசிக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தவர். நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நாம், ஆண்டவர் பாவத்தெல்லாம் உணர வச்சு பாவத்திலேருந்து நம்மளை விடுவித்து அவருடைய பரிசுத்த வழியில் நடத்தி அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மளை ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக நித்தியமாக சந்தோஷமான வாழ்க்கையை தராருன்னா அவரை துதிக்கிறதுக்கு நாமே கஷ்டப்படணும். அவரை துதிக்க எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது, நித்தியமாக இருந்து அவரை துதிக்க கடவுள். சரிங்களா? தேங்க்யூ.